வாழ்க ஜெயமுடன். சிவன் கோயில் செல்லுங்கள். சிவன் கோயில் செல்லும் பொழுது நம்மளுடைய உடலில் உள்ள உடல் கட்டுகள் உடையும், மன அமைதி கிடைக்கும், உடல் சாந்தி கிடைக்கும். இப்போ கட்டுகள் உடைந்து உடல் சாந்தி கிடைக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கோயிலுக்கே போகவில்லை என்றால் முதலில் கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, பெண்களுடைய பிரச்சனைகள், உடலால் வியாதி, ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகளை கர்ம வினையினால் அனுபவிக்க வேண்டி வரும். கோயிலுக்கு செல்லும் பொழுது தடைகள் உடையும், மன அமைதி கிடைக்கும், கர்மாக்கள் விலகும். அப்படிங்கும்போது நமக்கு மனமேல் சந்தோஷம் ஏற்படும். அனைவரும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். சிவன் கோயில் சைவத்தில் இருக்க வேண்டும். சிவன் கோயிலாக இருந்து செல்லும் பொழுது உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன அமைதி, வீட்டில் பொருளாதாரம் எல்லாம் நல்லா இருக்கும். போகும் பொழுது ஒரு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏதோ ஒன்று போட்டு வாருங்கள். அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷத்தை கடைபிடிங்கள். வாரத்தில் 2 முறை கோயிலுக்கு சென்று வாருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு கோயிலுக்கு செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையிலும் செல்லுங்கள். ரொம்ப நல்லது. போய் வந்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், சுபிட்சம் ஏற்படும், நல்லா இருக்கும். ஏனென்றால் அந்த கலியுகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள் எண்ணத்தால், சொல்லால், செயலால், உணவால் வந்து கொண்டிருக்கிறது. கவனமாக வாழ்க்கையை நடத்தி சந்தோஷமாக வாழுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று நலமுடன் வாழ்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். ஓம் நம சிவாய.